வணக்கம். இன்று ஒரு சிறிய கருத்தை பகிரலாம்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக அந்த எல்லைகள், ஒரு நாடுகளுக்கிடைக்குள்ள எல்லைகள் இருக்கும். அந்த எல்லைகள் எப்படி, அந்த எல்லை சரியானதா அல்லது அங்கால இருக்கிற மக்கள் பற்றிய ஒரு கருத்து. குறிப்பாக நான் இப்போ எடுக்கிற தலைப்பு உக்ரைன், ரஷ்யா, இந்த ரெண்டு நாட்டுக்குமான பிரச்சனை பற்றி பார்ப்போம். முதலும் ஒரு தலைப்பில் கதைச்சிருக்கிறேன் பாருங்கள். உண்மையில் இது நடந்த வரலாறு, நடந்த அந்த சம்பவத்தை தவறாக புரிஞ்சு கொள்கிறாக்கள் நிறைய இருக்கணும். ஏன் அந்த தவறாக புரியணும்ன்றது தான் அந்த என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய சிந்தனை அதுக்குள்ளே வருது. அந்த ஒரு நீதியை, ஒரு சரியான நீதியை விளங்கிட்டோம்னா நாங்கள் அதோடய நிற்கணும். இப்போ சில பேர் ஆரம்பம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடந்த சண்டை ஆரம்பங்களில் கன பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவற்றை நான் அதில் சொல்லிக்கொண்டு இப்போ நடக்கிறதுக்கு வாரேன். அது என்னென்னா, யாரும் தெரியாமல் விளக்கம் இல்லாமல் இருந்தால் இது உக்ரைனில் தவறா ரஷ்யாவில் தவறான்னு நீங்கள் பாருங்கள். அதாவது 14ஆம் ஆண்டு, அதுக்கு முதல் இருந்து, ஆனால் 14ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் மக்கள் 7000 அன்னளவாக ஏறக்குறைய 7000 பேர் இறந்திருக்கணும். இது எங்கண்டா உக்ரைன் எல்லைக்குள்ளே இருந்த கிட்டத்தட்ட என்ற கணக்கு ஒரு 100 கிலோமீட்டராக இருக்கலாம், அல்லது கூடவா குறையான்று சரியாக தெரியல. அந்த மெப்பின்படி ஒரு 80லிருந்து 120 கிலோமீட்டர் எங்கே வருமெண்டா மேற்கு பக்கமாக, அதாவது ரஷ்யாவினுடைய பார்டரில் இருந்து மேற்கு பக்கம் உக்ரைன் இருக்குது. மேற்கு பக்கமாக ஒரு 100 சராசரி 100 வைங்களேன், அந்த அவ்வளோ கிலோமீட்டருக்கு கொஞ்சம் குறைய இருக்கலாம், 90 100. அப்போ அந்த கிலோமீட்டருக்கு அதுக்குள்ளே ரஷ்ய மக்கள் வாழினோம். சரிதானே? 95% ரஷ்ய மக்கள். அது ஒரு மேலே இருந்து கீழேன்னு சொன்னால் கணக்க வரும், ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே வரும், 400 கிலோமீட்டராவது வரும். அப்போ இது இந்த புள்ளிவரம் நீங்கள் எடுங்க. புள்ளிவரங்களில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் இதில் நான் ஏறக்குறையன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மெப்பை வச்சு ஒரு மதிப்பில் தான் சொல்லியிருக்கிறேன். இதில் இவ்வளோ இந்த மக்கள் என்ன செய்யணும்டா, அவர்கள் இப்போ எல்லை நாடுகளில் இந்த பிரச்சனை தெரியும், வேறு ஒரு இனம் மோதுறது. அது மாதிரி அவைகளுக்குள்ள சிக்கலோ பிரச்சனையில் ஆரம்பமாகி அது கெர்லா யுத்தமாக, ஆயுத போராட்டமாக அவர்கள் எடுக்கணும். அதாவது தாங்கள் ரஷ்யாவோட சேரணுமுண்டு. அப்போ சேரணுமுண்டேக்குள்ளே அவர்களை உக்ரைன் இராணுவம் சுடுவது. அதெல்லாம் தான் 7000 பேர் இறந்தவை. இது 14 நடக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த சிறுமியா பகுதியை ரஷ்யா பிடிக்குது. அப்போ அந்த மக்களை இப்போ எங்கால சேர்க்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். உண்மையில் நிலத்தோடு தான் சேரணும், அதான் அந்த முறை. அதைத்தான் இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது. அது உக்ரைன் இல்லை, அது ரஷ்ய மக்கள் கூடுதலாக எல்லையோடு இருந்தால் அது ரஷ்யாவுக்குரிய பகுதி என்று தான் வரும். அது அப்போ இதுக்கு உதாரணங்கள் 12 நாடுகள் இருக்குது நாங்கள் சொல்லலாம். அப்போ இதை தாக்குனதால் இதில் 7000 மக்கள் செத்தா பிறகு தான் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை ஆரம்பிக்குது. இப்போ யார் தவற விட்டது அப்போ எங்களுக்கு விளங்குது, யார் முதல் பிழை விட்டது. அந்த மக்களை அப்படியே 100 கிலோமீட்டரோட சேர்த்து ரஷ்யாவோட சேர்த்து விட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி அது ஒரு பக்கம். மற்றது நாட்டோவில் சேர்கிற பிரச்சனையும் அடுத்தது அதோட சேருது. இதுதான் நடந்தது. இது ஏன் இதில் இப்படி நான் விளக்கம் சொல்ல வரேன்னா, அந்த எல்லை பகுதி வழியை அந்த விட்டு கொடுப்பு, இப்போ கன பேர் உக்ரைனுக்கு மேலே ரஷ்யா அடிக்கிறது மிகவும் தவறு. அதே மாதிரி ரஷ்யா மேலே மாஸ்கோ மீது உக்ரைன் தாக்குதல் செய்கிறதும் மிகவும் தவறு. இப்போ மனிதர்கள் இறக்கிறார்கள். எண்ணெய் உலகத்துக்கு சொந்தமானது. அது ஈரான் வச்சிருந்தால் என்ன, அமெரிக்கா வச்சிருந்தால் என்ன, அதை யாரும் தாக்கினால் அழித்தால் அது தங்கட எண்ணெய் என்றோ தங்கட நாட்டுக்குரிய சொத்துண்டு எடுக்க இயலாது. இது பொதுவாக அறிஞர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது உலக மக்கள் பாவிக்கிற. ஏனெண்டா அந்த இப்போ எண்ணெய் இல்லாமல் இருந்திருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இலங்கை எடுத்தோம்னா நாங்கள் தேங்காய் எண்ணெய் விளக்கிலே இருந்திருப்போம். அப்போ தேவையில்லாத வாகனங்களை
டீசல் ஓடுற பெட்ரோல் ஓடுற வாகனங்களை இறக்குமதி செய்திருக்க மாட்டோம். அப்போ உலகம் முழுவதுமே எண்ணெய் இருந்ததால் தான் அந்த மேற்படி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வளர்ந்து வேறு ஒரு மெஷினரி உலகத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம். அப்போ உருவாக்கின பிறகு எண்ணெய் இல்லாமல் கொண்டு போய் ஒரேடியாக எரிச்சு தள்ளி இல்லாமல் கொண்டு போய் விடுறன்றது பாரதூரமான ஒரு கொடுமை. ஒரு உலகளாவிய ஒரு சட்ட ரீதியிலும் தவறு. ஒரு எண்ணெய் குதத்தை எரிக்கிறது, அந்த எண்ணெயை அமெரிக்கா எடுத்துகிட்டு போகலாம் அல்லது வேறு ஒரு நாடு எடுக்கலாம், ஈரான் எடுக்கலாம். ஆனால் எரித்து விடுறது மிக தவறு. அது அவர்களுடைய எண்ணெய் என்று சொல்லி எரிக்கிறதும் பிள்ளை. ஏனென்றால் அப்படி வராது, அது உலக மக்களுக்கு பொதுவானது. அதான் நாங்கள் உலகமாக தான் மறைமுகமாக இயங்குகிறோம். பிறகு எப்படி நாங்கள் அந்த நாடு அவருடைய சொத்து அல்லது அவர்களை பொருளாதார ரீதியில் விழுத்துறதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. மிக 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 தவறு. அப்படி தான் 83 கலவரத்தில் கூட தமிழருடைய சொத்துன்னு சொல்லி இந்த உணவுகளை எரித்து விட்டுருந்தா அதுவும் வெக்கப்பட வேண்டியது தான். அது எடுத்துக்கொண்டு போயிருந்தால் ஒரு மனிதருக்கு சுவரும். அதை இந்த இனமோ மொழியோ மதமோ. ஆனால் எடுத்துக்கொண்டு போகாமல் எரித்து விட்டால் யாருக்கு சுவரும்? இப்படித்தான் அந்த எரிக்கிற கலாச்சாரம் என்னென்னு சொல்கிறது இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த எல்லையில் உக்ரைன் பிரச்சனை எல்லையை கொடுத்துருந்தா அன்றைக்கு இந்த யுத்தம் நடக்காது. அது மாதிரி தான். இப்போ அது அந்த எல்லை பிரச்சனை உலகம் முழுக்க இருக்கும். அது அனுசரித்து போகணும் அல்லது அந்த இடத்துல கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ ஹொலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலேண்டா கொலன் மக்கள் கொஞ்சம் நெதர்லாந்து மக்கள் ஜெர்மன் பக்கமும் இருப்பினோம், ஒரு சில கிராமம் இருக்கும். அதே மாதிரி ஜெர்மன் மக்களும் நெதர்லாந்து கொலன் பக்கமும் இருப்பினோம். அப்போ அந்த கோடு வரையக்கில் அந்த கிராமத்தை எழுப்பாமல் அப்படியே விடுற போக்கு இருக்குது. அதையும் சேர்த்து தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ அதில் விடு. அதே மாதிரி தான் அந்த இது தமிழ்நாட்டிலும் கர்நாடகா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா பிரியக்கில் இந்த திருப்பதி அங்கால போயிட்டுது. தமிழுக்கு கும்பிடு பூண்டி அந்த எல்லைக்கு அங்கால கடந்து வரும் அது திருப்பதி. ஆனால் திருப்பதி அது தமிழுக்குள்ள தான் வருகுது. ஆனால் அது விட்டு கொடுப்பின் அடிப்படையில் அதை கொடுத்தாச்சு. அப்படி நாங்கள் அதுக்கு பிறகு சண்டை பிடிக்கணும்னு நான் சொல்ல வரையில்லை. நான் சொல்கிறது அந்த விட்டு கொடுப்பில் ஒரு முறைக்கு நாங்கள் வரணும். இப்போ இது எல்லா இடமும் இருக்குது அந்த பிரச்சனை. உங்களுக்கு வேறு கிராமங்களும் இருக்கு அங்கால கர்நாடகா மாநிலத்துக்குள்ளே. அதே மாதிரி கேரளாவில் கன்னியாகுமரியில் நாங்கள் கேட்டு வாங்கி அதில் கொஞ்சம் இடம் எடுத்துருக்குறோம். திருவனந்தபுரத்துக்கு கீழே இருந்த பக்கம் முதல் கேரளாக்கில் போயிட்டுது. அப்புறம் நாங்கள் அதில் 12 கிராமத்தோடு சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தோடு இணைக்கிறோம். ஸோ இது மாதிரி எல்லாம் நான் சொல்கிறதுக்கு நிறைய மெக்சிகோ அமெரிக்கா போர்டருக்குள்ளே இருக்குது, கனடா அமெரிக்காவுக்குள்ளே வரும், இப்படி கணக்க இங்கே உலகம் முழுக்க இருக்குது. இப்போ இது அனுசரித்து போகணும். இப்போ ஒரு நாடு பெருசு, ஒரு நாடு சின்ன. அப்போ இதில் என்ன நீதி நியாயம்? அப்போ நீதி நியாயம் இல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். அது அனுசரித்து போகிற விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த ஈரான் யுத்தம், இந்த ஈரான் மீது ஈரான் அமெரிக்கா தாக்குறது மிகப்பெரிய கொடுமை. அங்கே அழிய போகிற எண்ணெய் வளம் உலக மக்களுடையது. எனவே நான் என்ன இதில் குறிப்பாக சொல்ல வந்தேன், அந்த உண்மையே புரிகிறோம் இல்லையா? நான் இல்லை, நீங்கள் இல்லை, அல்லது யார்? அப்போ இந்த உலக மக்கள் புரிய வேண்டி இருக்குது. அப்போ உரிய மக்கள் புரிய வேண்டி இருக்குண்டா அறிவும் ஆராய்ச்சி அறிவும் சிந்தனை அறிவும் அவசரமாக தேவைப்படுது. இப்போ மக்களுக்கு அறிவில்லாதெல்லாம் இந்த உலக யுத்தம். அது நான் முதல் சொன்னபடியே அந்த சிலதுகளை நான் சொல்லலாமல் இருக்குது. திருப்பி உலகம் முழுவதும் உள்ள மக்கள் சிந்திக்க தெரியாமலும் அதாவது வாசிக்கிறதுண்டேன்னு சொல்கிறோம்னா சிந்தனையை தூண்டும்ன்றதை தான் வாசிக்க சொல்கிறோம். சொந்தமாகவும் சிந்திக்கலாம், ஒன்றும் வாசிக்காமலும் அறிவாளியாக வரலாம் சிந்திச்சு. அப்போ நீங்கள் சிந்திக்க இல்லைன்னா வாசிக்கிறது மூலம் நிறைய சிந்தனை வரும். அதை நான் திரும்ப சொல்லி கொண்டு வரேன். அப்போ நீங்கள்னு சொல்கிறது இப்போ நாங்கள் தமிழில் கதைக்கிறதால தமிழாக்களுக்கு தான் இது வருகுது. ஆனால் நாம் உலக மக்களும் அதே மாதிரி தான். அப்போ இந்த எத்தனை பேராசிரியர், எத்தனை கல்விமான்கள் உலகம் முழுக்க இருக்கணும். இப்போ 2ஆம் முறை இந்த போர் நிறுத்த காலத்தில் அமெரிக்கா தொடங்கி இந்த யுத்தத்தை ஈரான் மீது நடாத்துதுண்டா இது எவ்வளோ பெரிய அழிவு, எவ்வளவு அதால் அந்த எண்ணெயை கொடுக்க இல்லை. அப்போ எண்ணெயை கொடுக்காட்டி இந்த காலவோவை வெள்ளாமல் தனியாக ஸ்ரீலங்கா இல்லை, இலங்கை இல்லை, நீங்கள் உலகம் முழுக்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை காலபோகத்துக்கு எத்தனை டிராக்டர் மெஷினரி வேலை செய்ய வேண்டியிருக்கு, உழ வேண்டியிருக்கு. அப்போ டீசல் தேவை உலகம் முழுக்க. அப்போ விலை கூடன்ட்டு என்னண்டு ஏற்கனவே விவசாயம் மட்டுமட்டாக இருக்குது. இனி இதுக்குள்ளே விவசாயத்துக்கான மேலதிக செலவு இருக்குது. அதோடு சேர்த்து அந்த விவசாயத்துக்கு போகிறதுக்கான போக்குவரத்து தேவை. இப்படி கொண்டு நிறைய தொடர்பாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு கொடுமை நடக்கல இந்த உலக மக்கள்
அந்த உலக மக்கள் தாங்குகிற கட்சிகள் அந்த 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 ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கட்சி இருக்கும், அதுக்கு தான் வாக்களிச்சிருப்பினும். அப்போ அந்த மக்கள் மிகப்பெரிய பிரமாண்டமான லட்சக்கணக்கில் வீதியில் இறங்கி போராட்டம் செய்து அந்த அரசை கண்டிக்கணும், நீங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு குரல் கொடுங்கன்னு சொல்லி அமெரிக்காவை சொல்லி நிறுத்துங்க, அது நீங்கள் அன்பா சொன்னா ஆணையிட்டன்னா ஏதோ ஒரு வழியில் சொல்கிறதுக்கு செய்யணும். அல்லது நீங்கள் என்ற இந்த மக்கள் உலக மக்கள் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கணும் இந்தியாவில். அதே மாதிரி எல்லா நாடுகளிலும் ஆப்பிரிக்காவில் ஆசிய நாடுகளில் செய்திருக்கணும். அப்போ அந்த மக்கள் அந்த அரசு அந்த 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 கம்யூனிஸ்ட் கட்சி அரசு தட்டி கேட்கும், அல்லது ஒரு நியாயத்துக்கு ஒரு உடன்படிக்கை வாருங்கன்றதை கேட்கும். இப்போ முதலாளித்துவம் எங்கே போயிட்டுண்டா சர்வாதிகாரமாக மாறும், அதி உச்சமாக வளர்ந்து முதலாளித்துவம் சர்வாதிகார உலகமாக மாறும்ன்ற மாதிரி இன்றைக்கு எண்ணெய் இல்லாமல் எவ்வளோ மிஷினரி சாதா லைட் இன்ஜின் வச்சு டீசல் லைட் இன்ஜினில் கூட எத்தனையோ ஹாஸ்பிட்டல்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் ஆசிய நாடுகளில் இயங்குது, கிராமங்களில் முக்கியமான இடங்களில் எல்லா இடம் மின்சாரம் வேற இல்லை. அப்போ எனவே எவ்வளோ பெரிய ஆபத்தும் கொடுமையை நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அப்போ பாருங்கள், இப்போ மொஸ்கோ இப்போ சோவியத் யூனியன் மீது ரஷ்யா மீது இப்போ உக்ரைன் அண்டைக்கு தாக்குதல் பற்றி எரியுது, எண்ணெய் குதங்கள் பல இவர்களும் அடித்தது தவிர அப்போ ஆரம்பித்தது நான் இதில் முதல் ஆரம்பித்தது அங்கே இவையெல்லாம் அடித்தது. அதுக்கு முதலே தேர்தலில் வாரதுக்கு நகைச்சுவையாக பூட்டின நக்கலாக வெள்ளி நகையாடியெல்லாம் பழித்து தான் அப்போ ஒரு மனிதர் இவ்வளவு படிச்சிருக்கிறோம், இவ்வளவு பெரிய நவீன உலகத்தில் வாழ்கிறோம், இணையதளங்களை பாவிக்கிறோம், ஊடகங்களை பாவிக்கிறோம், இந்த கேன்போன் வந்திருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய நவீன உலகத்தில் இவ்வளவு மோசமான யுத்தம் இந்த மனித குலத்துக்கு எவ்வளோ வறுமையும் கொடுமையும் எத்தனை துன்பங்களையும் விளைவிச்சு கொண்டிருக்கு. இந்த எல்லை பிரச்சனை தொடக்கம் இந்த ஆதிக்க குணத்தோடு என்னுடைய எண்ணெய் என்னுடைய நாடு எல்லாமே கேட்டு வாங்கலாம். இப்போ அமெரிக்கா ஈரான்கிட்ட கேட்டு வாங்கலாம், அமெரிக்காவோட நேசமாக ஈரான் போகணும். அப்போ எப்படின்னு சண்டித்தனமாக உயர்ந்தவனாக இருக்கிறவன் தான் இறங்கி போய் மற்றையாக்களோட மரியாதையை கொடுத்து நடக்கணும். அப்போ அவமான பிரச்சனையாக போயிட்டு இன்றைக்கு. அப்போ இறங்கி போகலாம், ஈரான் நினைச்சா இறங்கி போகும். ஆனால் ஒரு என்னென்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும், நான் தான் அடிப்பேன் நீ என்ன செய்வ திருப்பி அடி பார்ப்போம்ன்ற இந்த ஊர்ச்சண்டை மாதிரி தானே இருக்குது, இந்த சினிமாவில் வர சண்டை மாதிரி. அப்போ இதா கலாச்சாரம், இதா பண்பாடு, இதா உயர்ந்த நாகரிகம். அப்போ இது நான் நினைக்கிறேன் கல்வியில் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் பல்கலைக்கழகம் மட்டும் ஒரு தனி பாடம் இருந்திருக்கணும், மனிதநேயத்தை உருவாக்குற பாடம். அது இருக்கே இல்லை, அது இல்லாத குறை. முதலும் சொல்லியிருக்கிறேன், இந்த கார்ட்டூன் படங்களில் மனிதர் கொலை செய்து பழகினந்தானே, அதின் விளைவு தான் இன்றைக்கு அறுவடையாக நடந்து கொண்டிருக்கு. சின்ன பிள்ளைகள் மனிதரை சுடுற கார்ட்டூன் அந்த விளையாட்டுக்கள் தான் இந்த கருவிகளில் எல்லாத்துலேயும் சுட்டு பழகிறது எல்லாம் இருந்தது. இப்போ அதுன்ற அறுவடைகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ டிக்டாக் வந்துட்டுது, இன்னும் ஒரு 15 வருஷத்தில் இந்த உலகம் மிகப்பெரிய ஆபத்துக்கு போகுது. அப்போ அறிவை முன்னெடுக்கிறதுக்கான மக்களும் இல்லை, அறிவை முன்னெடுக்கிற பேராசிரியர்களும் எங்கே போயிட்டார்கள்னு தெரியல. இப்படியான ஒரு கொடுமையான உலகத்தில் இருக்கிறோம். இப்போ நான் இதை கதைச்சதன் மூலம் உங்களுக்கு என்ன பிரயோசனம் அல்லது கேட்டவர்கள் என்ன என்றது ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள நீங்களே அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தீர்வுகள் இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் விட்ட பிள்ளைகளால் இது நடக்கிறது. எனவே நாங்கள் இந்த வறுமையும் துன்பத்தையும் மரணத்தையும் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தான் போயே ஆகணும். போகிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த 95% அறிவீனம்னு தான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த 5% தான் பாவம். அறிவோடும் சிந்தனையோடும் இருந்து உலகளாவி மனிதநேயத்தை நேசித்தபடியே வாழ்கிற பேராசிரியர்கள், கல்விமான்கள், முற்போக்குவாதிகள், மார்க்சிய சிந்தனை உள்ள அறிஞர்கள், இவர்கள் எல்லோரும் கவலைப்படுற ஒரு வாழ்க்கை, இந்த மனித குலம் நல்லா வாழணும்னு நினைச்ச எல்லோருக்கும் ஒரு தோல்வியான உலகத்தை இன்றைக்கு தந்திருக்கு. இந்த எல்லை பிரச்சனை எங்கே மட்டும் போயிருக்கு, அந்த உண்மையை நீங்கள் இப்போ நான் இதில் சொன்ன மாதிரி நீங்கள் மேலும் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இந்த வலிந்த தாக்குதல், எண்ணெய்க்காக நடக்கிற இந்த மிக வெக்கத்தனமான அறிவீனமான இந்த யுத்தம் நமக்கு வேண்டாம், ஆனால் நடக்குது. நாங்களும் அதை ஏற்ற மாதிரி கண்டும் காணாமல் வாழ்கிறோம். அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்படியான கொடுமைகளில் இருந்து உலகம் விடுபடணும்டா இதை கேட்குற நீங்களோ அல்லது நீங்கள் மற்றவருக்கு அனுப்புகிறதன் மூலமோ மேலும் நான் சொல்கிறது ஒரு தனி நாடாக இருந்து சொல்ல இல்லை, நான் உங்களை உலக மக்களில் நீங்கள் ஒரு பங்காளி, நீங்கள் உலகத்தில் ஒரு மக்கள் கூட்டம்ன்றதால
நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ளணும். அது எல்லா விஷயம், குடும்பம் தொடக்கம் உலகம் வரைக்கும், உலக யுத்தங்கள் வரைக்கும் எங்களை நாங்கள் சரியான முறையில் சிந்திச்சு. இப்போ நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்க, ஈரான் சண்டையில் ஒரு குறை சொல்கிறீங்கன்னா, நீங்கள் மார்க்சிய சிந்தனையில், மார்க்சிய அறிவில், சோசல்ஸ் அறிவில் முழுமை பெற்ற ஒரு பூரணத்துவமான ஒரு மனிதனாக இருந்து கொண்டு உங்களை தூக்கி வச்சுட்டு நீங்கள் கதைக்கலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. வெறும் மோட்டுத்தனமாகவும் வெறும் மூட நம்பிக்கைகளுக்களும் நான் இப்போ அங்கால அடுத்த தலைப்பை மாறிடுவேன் இருக்கு. இங்கே நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம் என்னென்ன நடக்குது. ஐரோப்பா முழுக்க கோயிலில் கட்டி வச்சுட்டு கடவுள் இருக்கிறாருன்னு நம்பிக்கொண்டு என்னமோ நடக்குது. ஸோ அதில் ஒரு பகுதி போகிறீங்க. மற்ற சினிமாவுக்குள்ளே இன்னும் தான் சினிமாவுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் அறிவை எடுத்து உங்களை முழுமைப்படுத்திட்டு, அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிற முதல் நீங்கள் அதை பாருங்கள். உங்களை நீங்கள் நிறைவுபடுத்திட்டு நீங்கள் அங்கால வாழ தொடங்கணும். அதான் அந்த பொறுப்பு இருக்குது. அதுதான் அந்த உலக மக்களுடைய பொறுப்பு. அதை செய்யாதன்ற விளைவு தான் இந்த மனித குலம் அழிகிற கொடுமை. இது மட்டும் இல்லை, அங்கால சூழல் மாசடைகிறது இலங்கையில் நடக்க. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் மொழி மூலம் கேட்குறவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த குடும்ப கட்டுப்பாடு, மரங்களை பாதுகாத்தல், வீட்டை அளவோட சின்னனா கட்டுதல், சிக்கனமாக வாழ்கிறது. கொஞ்சம் ஐரோப்பாவிலெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் எளிமையாக சிக்கனமாக வாழ்கிறது நாங்கள் இங்கே வந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே நான் நீண்டிருந்த தலைப்பு, அங்கே இலங்கையில் மிகப்பெரிய ஆடம்பரம். அன்றைக்கு ஒரு பதிவு பார்த்துருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டு குழந்தை தன்னை தாமத்திய வீட்டுக்கு யானை பிடிக்க இல்லைன்னு எவ்வளோ கவலைப்படுவா, அது எங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோ வசதி இருந்தான்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு வரம்பு வேணும். சாமத்திய வீடுண்டா இப்படித்தான் இந்த வரையறைக்கெல்லாம் செய்யணும்னு இருக்கணும். அது தேவையற்ற கொண்டாட்டம்ன்றது அது வேறு ஒரு கருத்து அதன்னுட்டும் இருக்குது, அந்த தோழர்கிட்டும் இருந்தது. அதே மாதிரி அது ஒரு ஆடம்பரமாக போகணும்ன்ட்டு இல்லை, அது பாதிப்பு மற்றவனுக்கு. ஒருவருடைய ஆடம்பர வாழ்ப்பு மற்றவரை பாதிக்கும். எவ்வளோ வசதி இருந்தாலும் நடுத்தர வாழ்க்கையான ஒரு நேர்கோடு எங்களுக்கு தேவை. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் தேவை. உலகத்தில் கடைப்பிடிக்கணும் கண்ண நாடுகள். அதே மாதிரி இலங்கையிலும் நாங்கள் சிறுமத்தனமாக இந்த வேலைகளை செய்கிறது ஒரு நிலை. அது என்ன அறிவு நிலைக்கு நான் வரையில்லைன்றதுக்குள்ள தான் எல்லாம் வரும். அப்போ நாங்கள் திரும்ப இதை சுருக்கமாக முடிக்கிறேன். நாங்கள் அறிவை தேடணும். நல்ல ஒரு உலகத்தை படைக்கிறதுக்காக நீங்கள் சிந்திக்க வேணும். அல்லது நீங்கள் குற்றவாளிகள். நான் குற்றவாளியை நீங்கள் அறிவை தேடாட்டி நீங்கள் குற்றவாளி. ஸோ குற்றவாளி சுயமாக குற்றவாளின்னு தான் நீங்கள் உணரணும். ஏன்னா நீங்கள் அறிவில் ஒரு நாட்டில் ஒரு சோசல் அரசை கொண்டு வர அளவுக்கு சிந்தனை உள்ளவர்களாக மாறணும். அதான் அந்த அறிவுன்ற உச்சம் அரசியலை நிர்ணயிக்கணும். நல்ல ஒரு அரசை உருவாக்கும் உலகம் முழுவதும். இந்த யுத்தங்கள் நடக்காதுன்னு நான் முதலும் சொன்னேன்னா மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் கொமெண்ட்டில் எழுதுங்க, இதை வேறு ஆக்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் அனுப்பாமல் இருக்கிறதே உங்களோட மனசில் என்ன இருக்குன்றதை நீங்களாகவே சுய விமர்சனம் செய்து பார்த்துக்கொள்ளுங்கோ என்று கூறிக்கொண்டு இதை சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.